Hello friends, welcome to back my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலே எப்படி ஒரு ஹேர் கண்டிஷனர் ரெடி பண்ணலாம். நிறைய பேர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அது உங்கள் ஹேர் டேமேஜ் பண்ணிடும். ஸோ அது நீங்கள் சும்மா யூஸ் பண்ண முடியாது. கண்டிஷனர் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அவ்வளோ உங்கள் ஹேர் டேமேஜ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது நீங்கள் உங்கள் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ண முடியும், ரூட்ஸ்லலாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த ஹேர் கண்டிஷனர் நான் எப்படி இந்த ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் வச்சு ரெடி பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் சேனலில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் ஹேர் கண்டிஷனர் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது: அலோவேரா ஜெல், கோகோனட் ஆயில், விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூல் உங்கள் ஹேர் லென்த் எப்படி இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ கண்டிஷனர் தேவைப்பட போகுது அதுக்கேற்ற நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக செஞ்சு காமிக்கணும்ல, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் இருக்கிற அலோவேரா தான் யூஸ் பண்ணோமா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துகிட்டு நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணோம், அதில் என்ன ஜெல் எடுத்து எப்படி நீங்கள் ரெடி பண்ணால் நான் வீடியோவுக்கு லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் இது எப்படி ரெடி பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது இதுலேருந்து ஒரு அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இதில் நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறேன். ஸோ இது உங்கள் ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும். உங்கள் ஸ்கேல்ல டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் ரிமூவ் பண்ணும். அலோவேரா ஜெல்லும் உங்கள் ஹேருக்கு ரொம்ப ஷைனிங் கொடுக்கும். ஸோ இதில் நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இதில் நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். கோகோனட் ஆயில் உங்கள் ஹேரை மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஷைனிங் ஆட் பண்ணும். இது உங்கள் டேண்ட்ரஃப் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ரிமூவ் பண்ணும். ஸோ இதில் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் மாறிடும். ஸோ நான் இதை மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணலாமா, ஸோ இது நீங்கள் பண்ண முடியாது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கற்றால சொன்னல, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா ஜெல் எடுத்து எப்படி நீங்கள் அதில் கண்டிஷனர் ரெடி பண்ண போகிறீங்க அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் உங்கள் ஹேரில் நல்லா அந்த ஷைனிங்காக ஆட் பண்ணும், உங்கள் ஹேர் க்ரோத் கூட நல்லா பண்ணும் இந்த கண்டிஷ்னர். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேரில் மட்டும் தான் அப்ளை பண்ணோம். இது நீங்கள் ரூட்ஸ்லேருந்து அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை ஷாம்புவில் வாஷ் பண்ணிட்டு எப்படி நீங்கள் நார்மல் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த கண்டிஷ்னர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கண்டிஷ்னர் ரெடி ஆயிடுச்சு உங்களது. ஸோ இதில் நீங்கள் உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னு கூட நீங்கள் ஆட் பண்ணால் அது உங்கள் ஹேரில் நல்லா ஸ்மெல் கொடுக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்டிஷ்னர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். ஸோ பாருங்கள், இந்த க்ரீமி டெக்ஸ்சரில் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் இந்த கண்டிஷ்னர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிஷ்னர் ரெடி. ஸோ நீங்கள் இது உங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக கண்டிஷ்னர் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, என்ன டிஃப்ரெண்ட்னா இது நீங்கள் ஸ்கேலில் கூட யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் விற்கிறது நீங்கள் ஸ்கேலில் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாலும் உங்கள் ஹேரில் டேண்ட்ரஃப் இருந்துச்சு கூட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். உங்கள் ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சுன்னா நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக மாறும். கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள். அது யூஸ் பண்ணனால உங்கள் ஹேர் நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக டேண்ட்ரஃப்லாம் ரிமூவ் ஆயிரும். நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெஷ் அலோவேராவில் கூட நீங்கள் கண்டிஷ்னர் ரெடி பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட மார்க்கெட்டில் விற்கிற அலோவேரா இல்லைன்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி அலோவேரா ஜெல் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது நல்லா சைடில் இருந்தெல்லாம் முள்ளை எடுத்துட்டு நல்லா அந்த ஸ்கின்லாம் நீங்கள் உள்ளே இருக்கிற ஜெல்லாம் நல்லா எடுத்துட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்னா இது நல்லா அந்த ஜெல்லாம் ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்களா, மிக்சியில் நல்லா அரைச்சிட்டுக்கு அப்புறமா நீங்கள் இது வடிகட்டிடணும். ஒரு நல்லா வடிகட்டினா ஒரு ஜெல் மட்டும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணணும் அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம மார்க்கெட்டில் விற்கிற அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறோம், இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துப்போம். ஸோ இதிலே கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இதில் எப்படி ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதிலே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், இதிலே நீங்கள் எப்படி கண்டிஷனர் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.